பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. ஆண்டவர் சித்தமின்றி நீங்கள் இந்த செய்தியை இப்பொழுது காணவே முடியாது. ஆண்டவர் சித்தம் கொண்டார், அடியாரை பேச வைத்தார், தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்தார். இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியாததல்ல, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் நமது ஊழியத்தின் தலைமையிடமாகிய நாசரே தேவனுடைய மாளிகையில் வைத்து காலை 10 மணிக்கு விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். கணக்கற்ற ஜனங்கள் மாதந்தோறும் வருகிறார்கள். நீங்களும் கூட வாருங்கள். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக நானும் சகோதரர் அன்னூர் ஜோசப் அண்ணன் அவர்களும் ஆசிரியர் ஜப ஜம்பவான் வருவேல் சேகரையா அவர்களும் இணைந்து உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிப்போம். அங்கே ஆண்டவர் பலத்த அடையாளங்களை செய்து வருகிறார். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நீங்களும் வந்து விடுதலை பெறுங்கள். எல்லாருக்கும் மிக சுவையான விருந்து மெஞ்ஞானபுரம் யோவானன் தலைமையிலே தயார் செய்யப்பட்டு பரிமாறப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் வந்து நிற்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இதுவரைக்கும் 4 குடும்பத்தார் ஆட்டுக்கடாக்களை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் 6 கடாக்கள்கிட்ட நமக்கு தேவையாக இருக்கிறது.
நீங்கள் ஆட்டுக்கடாக்களை விரும்பினால் அந்த கிறிஸ்மஸ் விருந்துக்கு நாசரேத் கூட்டத்திற்கு அடுத்த மாதம் 3வது சனிக்கிழமைக்குள்ளாக கொடுக்கும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். 1000 பெண்களுக்கு நம்முடைய ஊழியத்தின் சார்பாக இலவச சேலைகளையும் 500 ஆண்களுக்கு பேண்ட் ஷர்ட்டையும் நாம் வருடந்தோறும் அளிக்கிறோம். இந்த வருடமும் அளிக்க யோசித்திருக்கிறோம். கர்த்தருடைய உள்ளத்தில் ஏவினால் சேலைகளையோ பேண்ட் ஷர்ட்டையோ வாங்கி கொடுக்கலாம். ரீத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்திற்குள்ளாக தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிற அந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அங்கே தினந்தோறும் நல்ல ஊழியக்காரர்கள் வந்து ஜெபங்களை நடத்தி தேவனுடைய செய்திகளை கொடுத்து அங்கே இருக்கிற மக்களை அவர்கள் பலப்படுத்துகிறார்கள். 3 வேளையும் மிக சிறப்பான உணவு அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது. நீங்களும் கூட விரும்பினால் ஆவிக்குரிய முதியோர்களும் இது என்று அறிந்து நீங்கள் தாராளமாய் வரலாம். அபிரியத்துக்குரியவர்கள் நம்முடைய ஊழியத்தை சார்ந்த அநேக குடும்பத்தார் இருக்கிறாங்க. நல்ல காரியம் நடக்காதான்னு காத்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்வாராக என்று வாழ்த்துகிறேன். சில குடும்பங்களிலே திருமணமாகி சில காரணங்களாலே அவர்கள் பிரிந்து விட்டார்கள். சட்டப்பூர்வமாக இப்பொழுது பிரிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு நல்ல காரியங்களை, புது வரன்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தாயும் மகளும் இருக்கிறாங்க. என்னை மிகவும் நேசிக்கிறவங்க. வீட்டுக்கு போகும்போது நல்லா கவனித்து நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. அவருடைய பேத்தி இப்பொழுது 27 வயது ஆகிறது. அவர்கள் BA ஆர்கிடெக்ட் படிச்சிருக்காங்க. நல்ல வேலை, நல்ல சம்பளம். அவர்களுக்கு நல்ல ஜெபிக்கிற, நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற, நல்ல வேலை பார்க்குற ஒரு மணமகன் தேவை. 2வதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தம்பி இருக்கிறாங்க. 37 வயதாகிறது. 15 வருடங்களாக அவருடைய குடும்பத்தார் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறாங்க. நல்ல அக்கா ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. 60 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. இவர் மேனேஜராக இருக்கார். நல்ல சம்பளம். விரும்பியவர்கள் தொடர்பு கொள்ளலாம். அதுபோல் திருச்சியில் இருக்கிறாங்க 3வது குடும்பத்தார். நல்ல குடும்பத்தார். திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. அடிமகனுக்கு 30 வயதாகிறது. நல்லா படிச்சிருக்காங்க தம்பி. நல்ல குடும்பம். குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற மணமகள் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, யாத்திரையாகும் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதி, முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வேகமாக தீப்பிடிச்சு எரியும் போது அந்த கட்டை, அந்த விறகு எரியாமல் இருக்குமாங்க? இல்லவே இல்லை. ஆனால் இங்கே எவ்வளவு கொழுந்து விட்டு எரிந்தாலும் அந்த செடியின் பச்சைத்தன்மை, ஃப்ரெஷ்னஸ், ஒரு சின்ன பகுதி கூட கரைந்து போகவில்லையாம். இன்றைக்கு அதே அக்கினி உங்களுடைய குடும்பத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வேலையில், திருமணத்தில், இல்லை உங்கள் பாடியில் ஏதோ ஒரு பயங்கரமான வியாதி வந்து எரிந்து போய் கொண்டிருக்கலாம். உங்கள் பிஸ்னஸ், எத்தனையோ வருஷமாக சேர்த்து வச்ச பணங்கள், சொத்துக்கள், எல்லா நற்பெயர் எல்லாம் அப்படி எரிஞ்சிட்டு இருக்கலாம். ஐயோ நாசமானேன், அதமானேன் என்று நீங்கள் கதறி கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். இல்லை, உங்களுக்கு ஒரு சேதாரம் வராது. அப்படியே அது அணைந்து போகும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு அக்கினி பற்றி எரிந்தாலும் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உடைமைகளுக்கும் ஒரு சேதாரம் வர ஆண்டவர் விடவே மாட்டார். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள். உங்களுக்கு ஒரு காலம் ஒரு சேதாரம் வராது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரையாகும் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆண்டவரும் மோசையும் முதன்முதலாய் சந்திக்கிறார்கள். மோசே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். அடியேன், இதோ அடியேன் என்று சரியானபடி தாழ்மைப்படுத்தி ஆண்டவருடைய தாசனாகிய மோசை பதில் சொல்கிறாரு. குட் பிகினிங். முட்செடி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் அது எவ்வளோ ஜாலித்தும் அது கருகி போகலை. அதிசய காட்சி. மேலே அதிசய தேவன் முட்செடி மேலே நிற்கிறாரு. மோசேன்னு கூப்பிட்றாரு. மோசே பயந்து போய் நிற்கிறாரு. அந்த முதல் வார்த்தையாக அவர் அங்கே சொல்வதை பார்க்கிறோம். மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, உன் பாதரட்சியை நீ கழற்றி போடு. ஆண்டவர் தன்னுடைய தாசனத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தபடியினாலும் அவரை மிக தூரத்திற்கு அனுப்ப வேண்டும், தொடர்ச்சியாக ஊழியக்காரனாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டு விட்டபடியினாலும் அந்த முதல் சந்திப்பிலேயே, முதல் வார்த்தையிலேயே மோசையை தகுதிப்படுத்துவதையும், அவருடைய பாதரட்சியை கழற்றி போட வேண்டும், அவருடைய கோபத்தை கழற்றி போட வேண்டும் என்று, அவருடைய தாழ்வு மனப்பான்மையை கழற்றி போட வேண்டும் என்றும், அவருக்குள்ளே இருக்கிற அந்த பழைய காயங்கள் ஆற வேண்டும், அதை தூக்கி தூர போட வேண்டும் என்றும், அவரை ஒரு புது மனிதனாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுப்பதை காண்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒன்றை தூக்கி போடாமல் இருக்கலாம், கழற்றி போடாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு சம்பவம் மோசையுடைய வாழ்க்கை நடந்தது போல. போன வருஷம் நடந்திருக்கலாம், முந்தின வருஷம் நடந்திருக்கலாம், எப்போவோ நடந்திருக்கலாம். அதை மறக்க முடியாமலே நீங்கள் இருக்கலாம்.
அதிலே காயமாற்றி அந்த காயத்தை ஆற விடாமலே நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். தூக்கி தூர போடுங்க என்று ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்கிறார். முதல் காரியமாக உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாதது எதெல்லாம் இருக்குதோ அதை தூக்கி தூர போட வேண்டும். அதுபோல் உங்களுக்கு வருகிற முற்கோபங்களை தூக்கி தூர போடணும். நிறைய பேர் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, அந்த ஊழியக்காரன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஊழியக்காரரை பற்றி கேவலமாக வீடியோ போட்டு அதை எத்தனையோ பேர் ரசித்து பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுங்கிற அந்த அந்தரங்கத்தை போய் எட்டி பார்ப்பது நமக்கு தேவையில்லாத காரியம். அதை உடனடியாக நான் தூக்கி போடணும். அந்த மாதிரி நேச்சர்லாம் நமக்கு தூக்கி போடணும். ஊழியக்காரர் நல்ல ஊழியம் பண்ணியிருக்கிறாரு, செய்தி கொடுத்துருக்கிறாரு, பாட்டு போட்டிருக்காருன்னா அதை நம்ம பார்க்கலாம். தேவையில்லாத காரியங்கள் அவருடைய அந்தரங்க வாழ்க்கை பற்றி இவ்வளோ ரகசியம் நமக்கு தேவையில்லாது. அந்த மாதிரி குணாதிசயங்களை நான் தூக்கி போட வேண்டும். தேவையில்லாத கவலைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நான் தூக்கி போடணும். ஆண்டவர் நம்மை முதலாய் சந்திக்கிற பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார். God wants to do a big surgery in your heart. இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் உனக்கு வேண்டாம். தேவையில்லாத கவலைகள் வேண்டாம். லேட்டாக போகிறது, லேட்டாக தூங்கி முழிக்கிறது, சோம்பேறியாக இருக்கிறது உனக்கு வேண்டாம். படுத்து கிடந்த நல்லா இருக்குன்னா கடைசி வரைக்கும் இப்படி படுத்தே கிடப்பேன், நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லி நினைக்கிற அந்த சோம்பேறித்தனத்தை நம்ம விட்டு தூக்கி போடு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நாம் நல்லா இருக்கணுங்கிறதுனால தான் நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுக்கின்றார். நம்மை கெடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக நம்மை தகுதிப்படுத்த வேண்டும், நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும், அவருக்கு ஏற்ற பிள்ளையாய் நம்மை மாற்ற வேண்டும். அப்படின்னா தான் அவரால் நம்ம பயன்படுத்த முடியும், ஊழியத்தில் எடுத்து நிறுத்த முடியும், அவருடைய வல்லமையை நமக்கு தர முடியும், எல்லாரையும் அதிசயப்பட வைக்க முடியும். நாமவே இருந்து கொண்டு இவைகளெல்லாம் தூக்கி போடாதபடிக்கு இருந்து கொண்டு கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் நினைப்போம் என்றால் அது மிக தவறானதாக இருக்கும் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு கமாண்ட்மெண்ட்டே தூக்கி வீசுடா, செருப்பை தூக்கி வீசு, பக்கத்தில் வைக்காது, இது பரிசுத்த பூமி. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தூக்கி வீசிக்கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு பிரியம் இல்லையா, பிடிக்கலையா, நண்பர்களை தூக்கி வீசுங்க. தம்பி, முக்கியமானது நண்பர்கள். வாலிப வயதில் படிக்கிற இடத்துல கர்த்தரை அறியாதவர்கள், போதை போடுறவங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, தாய் தகப்பனை மதிக்காதவங்க, ஆசிரியர்களை எதிர்த்து பேசுகிறவங்க, அப்படிப்பட்ட நண்பர்களை தூக்கி வீசுங்கள். வாலிப மகளை தேவையில்லாத பழக்கங்களை தூக்கி வீசுங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களிலே பிரியங்கொள்ளுவார். சங்கீதங்களின் புஸ்தகங்களிலே ஒரு வசனம் எனக்கு மிக பிடிக்கும். நீ உன் தகப்பன் வீட்டாரை மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். அப்படி பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் மறந்துவிட வேண்டும், தூக்கி வீச வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, நம்மை யாராவது ஒருவர் இப்படி நீ அதை தூக்கி போட்டுரு, இதை தூக்கி போட்டுரு, அது நம்முடைய தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்க சொல்லுவாங்க, இதை தூக்கி போட்டுருங்க, அதை தூக்கி போட்டுருங்க. நான் தூக்கி போடணுமா, நான் எத்தனை வருஷமாக வச்சுருக்கேன், என்ன இவர் இப்படி சொல்கிறாரு? அவங்க மேலே கோவமே படாதீங்க. நம்மளை யாராவது திருத்துறாங்களா, இது வேண்டாம், இதை தூக்கி போட்டுருக்குன்னு சொல்கிறாங்களா, நாம் அதை ஏற்றுக்கொள்ளுவோம். நமக்கு அது கசப்பாக இருக்க வேண்டாம். நம்ம நம்மை திருத்தி கொள்ள முயற்சி எடுப்போம். இந்த மோசையை போல் உடனே பாதரட்சைகள் தூக்கி அவர் போட்டது மாதிரி நாமும் அதை தூக்கி போட முயற்சிப்போம். நான் இப்படி பழகிட்டேன், நான் இப்படி தான் பேசுவேன், நான் நல்லாவே பேச மாட்டேன், அன்பாகவே பேச மாட்டேன், அப்படிலாம் நம்ம சொல்லாதபடிக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறாரோ அதை பார்த்து அப்படி ஏற்றபடி மாற்றிக்கொள்ளுவோம். பிரித்துக்குரியவர்களை நம்ம அன்பாய் பேச பழகுவோம். நாம் பிறர் குத்தி பேச வேண்டாம். நாம் பிறரை மரியாதையோடு நாம் நடத்துவோம். பெரியவர்களை மரியாதையோடு நடத்துவோம். நம்முடைய ஜென்ம சுவாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம தூக்கி வீசுவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை மறந்து போகவே கூடாது. 6வது வசனத்தை பாருங்கள். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றான். மோசே தேவரை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். He is introducing himself. I am the God of Abraham. I am the God of Isaac. I am the God of Jacob. Moses, do you know who am I? அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உடனடியாய் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய முற்பிதாக்கள், நம்முடைய முற்பிதாவாகி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னுடைய பெயரை சொல்லி நான் அவருடைய தேவன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினாரா? என்ன ஒரு அருமையான தேவன் பார்த்தீர்களா? அவர் வானாதி வானவர், ராஜாதி ராஜன், மன்னாதி மன்னர், ராஜகம்பீரன். அவருக்கு இணையாக இந்த பூமியில் எவருமே இல்லை. அவரை உண்டாக்கின அந்த ஆபிரகாம், அந்த ஈசாக்கு, யாக்கோபு, அவர்களை வைத்துக்கொண்டு நான் அவருடைய தேவன் என்று பெருமையாய் சொல்வதை பார்க்கிறோம்.
என்னை மிகவும் தொட்டு விட்டது. ஆண்டவர் தலைமுறை தலைமுறை அப்படியே சொல்லுப்பா அப்படிங்கிறார். யார் இந்த ஏப்ரகாம், யார் இந்த ஈசாக்கு, யார் இந்த யாக்கோபு? அவரால் உண்டாக்கப்பட்ட மண்ணிலிருந்து வந்த சாதாரணமான மனிதர்கள், அவர்கள் தேவன் சொல்லி சொல்வதற்கு ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். தன்னை அப்படியாக அறிமுகப்படுத்துகிறார். அது வரைக்கும் கொஞ்ச காலம் வர வரைக்கும் அவருடைய மகான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் ஆன பிறகு அவருடைய அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தம்பியோட அப்பா அப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். முதல்ல உங்களுடைய மகன் சொல்கிறவங்க அதுக்கப்புறம் அவருடைய அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இவர் பிரபலம் ஆகிட்டார் அப்படின்னா, கிரிக்கெட்டில் இல்லைன்னா அரசியலில் இல்லைன்னா ஏதோ ஒரு வேலையில் கடவுள் உயர்த்தின பிறகு இவருடைய அப்பா இவருடைய அம்மா தான் சமுதாயம்னு சொல்லும். அது சிலர் சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க. பரவாயில்ல, என் பிள்ளைகளை வச்சு என்னை அப்பான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஒரு சிலர் என்ன இவங்க பேரை வச்சுட்டு என்னை அப்பான்னு சொல்லணுமான்னு சொல்லி கோவப்படுவாங்க. ஒரு சில பெற்றோர்கள் என்னைக்கு என்று பிள்ளைகள் சம்பாத்தியம் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் எனக்கு நன்னாள், அவங்க சம்பாத்தியம் பண்ணி கொடுத்து நான் சாப்பிடுவேம்பாங்க. ஒரு சிலர் என் பிள்ளைகளை சம்பாதிச்சு நான் சாப்பிடணுமா, அப்படி சாப்பிட நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னவங்களாம் நீங்கள் இல்லாமல் போயிட்டாங்க. என் பிள்ளைகள் சம்பாதிக்கணும் நான் சாப்பிடணும்னு சொன்னவங்க இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. இதுக்கு விதண்டாவதமாக நாம் பேச வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, யாராவது நமக்கு நல்ல வார்த்தைகளை சொன்னால் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்வோம். நம்ம மாறுவதற்கு நாம் விருப்பப்படுவோம். சரி, அவங்க சொல்வது நியாயந்தானே, அப்படி செஞ்சு பார்த்தால் என்ன என்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம் என்றால், நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு, நம்ம மாற்றிக்கொள்வதற்கு, புதுசாக ஒரு பாதையில் போகிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும். ஒரு புது இடத்துக்கு போனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ முடியும். திருமணமாகி போனால் கணவன் சொல்கிறபடி தான் நம்ம கேட்டு தான் நம்ம வாழ முடியும். நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா எஜமானி என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு தான் ஆகணும். அதுதான் நமக்கு நன்மைகளை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உடனே அவர் பயந்து தலையெல்லாம் மூடிக்கிறார். மோசே அப்படி கோழி மூடி நம்ம கடந்த மாதிரி மூடி கிடக்கிறார். அவருக்கு ஆண்டவர் பேசுகிறாருன்னு கைகால் நடுங்குது. பிரியத்துக்குரியவர்களே, அவர் மூடிக்கொண்டு பயந்து கொண்டு கிடந்தாராம். நான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது நம்மை ஒருவரும் சந்திக்க முடியாது. எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. கர்த்தரமோட கூட இருந்து நம்ம பேசுவோம் அப்படின்னா எல்லாரும் நடுங்குவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு வல்லமையை தருவாராக. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, குடும்பத்தில் யார்கிட்ட போய் பேசினாலும் நீங்கள் எதிர்த்து பேசுகிறாங்களா, மதிக்க மாட்டேங்கிறாங்களா, நீ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா, நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, கர்த்தர் உங்கள் கூட வருவார்னா உங்களுக்கு வார்த்தைகளுக்கு அவ்வளோ மரியாதை இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் எல்லாரும் அப்படி நடுங்கி ஏற்றுக்கொள்வாங்க. மோசே நடுநடுங்கி கிடந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அங்கே ஆண்டவர் உடனே பிஸ்னஸ்க்கு வராரு பாருங்க. 7வது வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொன்னாராம். ஆண்டவர் மோசிட்ட முதலாக அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, உன்னை சரிப்படுத்தின்னு அவர் முதல்ல சொல்கிறாரு. அடுத்தாப்பில் பிஸ்னஸ்க்கு வராரு, ஊழியத்துக்கு வராரு. மகனே, என் பிள்ளைகள் எல்லாரும் எகிப்தில் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்கப்பா, ஆளோட்டிகளை அவங்க அடிக்கிறாங்க, அவங்க தாங்க முடியாமல், வேதனையை தாங்க முடியாமல் கதறாங்க, அந்த சத்தெல்லாம் என் காதில் கேட்குது மகனேன்னு சொல்லி அவர் எவ்வளவு ஒரு பரிவோடு, எவ்வளோ ஒரு அக்கறையோடு, ஒரு மனதுருக்கத்தோடு கூட தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட்டு, மோசே நீ போப்பா, அவங்கள மீட்டெடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை அனுப்புகிறேன்ப்பான்னு சொல்லி அவங்க படுற கஷ்டத்தை ஆண்டவர் எவ்வளவு ஒரு டச்சிங்காக அங்கே கவலையோடு அவர் தெரிவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே உபத்திரவப்படுத்தப்பட்டாலும், எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டாலும், வியாதி அவர்களை உபத்திரவப்படுத்தினாலும், வறுமை உபத்திரவப்படுத்தினாலும், பொல்லாத மனிதர்கள் அவர்களை உபத்திரவப்படுத்தினாலும், பொல்லாத ஆவிகள் உபத்திரவப்படுத்தினாலும் தாங்க முடியாமல் நீங்கள் அப்படி கதறுவீங்கன்னா ஆண்டவர் அதை கேட்குறாரு. அவர் அதை குறித்து கவலைப்படுறாரு. ஐயோ, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறானே, வேலை இல்லாமல் முடித்து 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, வேலை இல்லாமல் என் மகன் கதறுகிறானே, ஐயோ சம்பளம் போடவே மாட்டேங்கிறாங்களே, 3 மாதம் 4 மாதம் ஆச்சு, நான் என்ன செய்வேன்னு சொல்லி என் மகன் கதறுகிறானே, ஐயோ என் பிள்ளைக்கு உணவே கிடைக்க மாட்டேங்குது, சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது, கதறானே. ஆண்டவர் காது கொடுத்து கேட்பார். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் எதை குறித்து கவலைப்படுகிற? திருமணமாகி 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லையே, நீங்கள் கதறுகிற பொழுது கத்துறதை காது கொடுத்து கேட்பார். அது சரி பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுப்பார். சில நேரங்கள் உடனே செய்வார். சில நேரங்களில் இந்த இடத்துல நம்ம பார்க்குற மாதிரி ஆண்டவர் கவலைப்படுவார். அது கவலையாக அவர் சொல்கிறார், என் பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க,
ஆலோட்டிகள் அடிக்கிறாங்க மோசே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அது ஒன்றுமே புரியல. கடவுள் அவர் தன் பிள்ளைகள் மீது அதிகப்படியான அன்பு வைத்திருந்தபடியினாலே அதை குறித்து கவலையோடு கூட சொல்கிறத பார்க்கும். எத்தனையோ பெற்றோர்கள், என் மகனுக்கு சரியான வேலையே இல்லையா, வேலையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கய்யா என்று சொல்கிறத நான் ஊழியத்தின் பாதையில் பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பெற்றோர்கள் சொல்லுவாங்க. அவர் அம்மையப்ப நான் இருக்கிறபடினா, நம்முடைய தகப்பன் அம்மையப்ப நான் இருக்கிறபடினாலே, உங்களுடைய தாயின் தகப்பனுமாய் அவர் இருக்கிறபடினாலே நீங்கள் படுகிற கவலைகளை அவர் தன்னுடைய கவலைகளாய் எடுத்து, நீங்கள் படுகிற பாடுகளை குறித்து அவர் அங்கலாய்க்கிறவனாய் இருக்கிறார். ஐயோ என்று சொல்லி உங்களுக்காக அவர் துடிக்கின்றார். ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு தூய்மையானது. நம்முடைய ஆண்டுடைய அன்பு தூய்மையானது. நாம் சந்திக்கிற எத்தனையோ மனிதனுடைய அன்பு கலப்படமாக இருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் ஆரம்பத்தில் எவ்வளவோ அன்பு செலுத்துகிறாங்க, அதுக்கு பிறகு எவ்வளோ வெறுக்க முடியுமோ அவ்வளோ வெறுக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஐ ஹவ் சீன் சோ மெனி பர்சன்ஸ், ரொம்ப பேரை பார்த்துட்டேன். ஆரம்ப காலத்தில் அவ்வளோ வெறித்தனமாக நேசிப்பாங்க, பிரதர் உங்களுக்காக உயிரையே கொடுப்பேன்பாங்க. அதுக்கு பிறகு எவ்வளோ வெறித்தனமாக வெறுக்கணுமோ அவ்வளோ வெறித்தனமாக வெறுப்பாங்க. அதுதான் மனிதர்களுடைய அன்பு. தங்களுக்கு பிடிக்கல, தங்க நினச்ச மாதிரி நடக்கலைன்னா உன்னை அழிக்காமல் விட மாட்டேன்பாங்க. அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் பேசுனதுன்னா என்னாச்சு? இவ்வளோ நாள் நீங்கள் அன்பு செஞ்சதுலாம் அப்போ சும்மாவா, பொய்யாவா கேட்டால் அதுக்கு பதிலே இருக்காது. பிரியத்துக்குரியவர்கள், இந்த உலகத்து மக்கள் அப்படி அன்பு காலையிலே தோன்றி மாலையிலே மறைகிற புள்ளை போல அது மறைந்து போகிறது. சூரியன் வந்த உடனே பனியெல்லாம் மறைவது போல இந்த உலகத்து மக்கள் அவங்களுக்கு பிடிக்காத காரியத்தை எதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை வெறுத்துறாங்க, நம்மளை அழிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பிரியத்துக்குரியவர், என்ன இந்த உலகம்? இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். இந்த உலகத்து மக்களுடைய அன்பு அப்படித்தான் இருக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க அப்படி ஐயோ அப்படியாம்பாங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. பிரதர் கஷ்டமா, உங்களுக்கு கஷ்டமா அப்படிம்பாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு நினைக்கவே நேரம் இருக்காது, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர்களை குறை சொல்வதற்கும் ஒன்றும் இல்லை. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பாடு இருக்கிறதுனால அந்தந்த பாடில் போடுறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படியே அல்ல. அவர் தன்னை குறித்து கவலைப்படுகிற தெய்வம் அல்ல. இயேசு கிறிஸ்து தனக்காக அவர் கவலைப்படுபவர்கள், நமக்காக கவலைப்படுகிற தெய்வம். அதுதான் தெய்வம். ஆண்டவர் இயேசுவின் அன்பு மாறாதது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. உங்கள் வாலிப வயதிலும் அவர் உங்களை நேசிக்கிறார். தாயின் கருவில் இருக்கும் பொழுது நேசிக்கிறார். நீங்கள் சின்ன பிள்ளையாய் தொட்டிலில் படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவர் உங்களை நேசிக்கிறாயோ. நீங்கள் அழும் பொழுது, சின்ன குட்டி பிள்ளையை அழும் பொழுது ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது, நடக்க பழகும் பொழுது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். வாலிப வயதில் இருக்கும் பொழுது, பலத்தோடு இருக்கும் பொழுது நேசிக்கிறார். பலன் கொஞ்சம் கொஞ்சமாய் குறையும் நேசிக்கிறார். வயதாகி அந்த வாலிபம் அடங்கி பலன் அடங்கி கிளடு தட்டி நடுமாறும் பொழுது, நடக்க முடியாமல் நடந்து வருகிற பொழுதும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். படுக்கையில் விழக்கூடாது, விழுந்தாலும் ஆண்டவர் நம்மை நேசிப்பார். இது பூமியில கடைசி நிமிடம் மட்டும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய அன்பு மாறவே மாறாது. அதே அன்போடு முதலாய் ஆண்டவர் எவ்வளவு அன்போடு நம்மை நேசித்தாரோ, அதே அன்போடு கடைசி நாள் மட்டும், நிமிடம் மட்டும் அவர் நம்மை நேசிப்பார். அப்படியே அன்பு அதிகரிச்சு தான் போகும், குறையாது. ஆனால் உலகத்து அன்பு முதல்ல பயங்கரமாக இருக்கும், அதுக்கு பிறகு அப்படி குறையும். அதுக்கு பிறகு அது பகையாக மாறி, கோபமாய் மாறி உன்னை அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லும். இப்படிப்பட்ட அன்பை தான் என் வாழ்க்கையில் நான் பார்த்து நான் அப்படியே வெறுத்து போய்விட்டேன். அதனால தான் யாராவது இப்போ புதுசாக ஊழியத்தில் வந்து பிரதர்ன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்படியான்னு கேட்டுக்குவேன். நான் உங்களுக்கு அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னு சொன்னால் ஓகே. ஏன்னா இதே மாதிரி சொன்னவங்க ஏற்கனவே எத்தனை பேர் இருக்காங்களே. அவங்க இப்போ எங்கே போயிட்டாங்க, அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன். பிரியத்துக்குரிய மனிதர்களுடைய அன்பை விட கர்த்தருடைய அன்பு பெரிதாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், என் பிள்ளைகள் அங்கே பாடுபடுறாங்க, ஐயோ அவங்கள ஆலோட்டியில் அடிக்கிறாங்க, அவங்க அடிமைகளாக இருக்காங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கு மோசே. Oh, he's discussing all these things with a human being. ஒரு சாதாரண மனுஷன் என்கிட்ட ஆண்டவர் இதெல்லாம் மனந்திருந்து பேசுறாரு. Because he thinks that Moses is such an important man. அவர் ஒரு முக்கியமான மனிதன். ஏன்னா ஊழியக்காரன், நான் இவ கையில் தான் அந்த பொறுப்பை கொடுத்து அனுப்ப போகிறேன். அதனால் அவர் தன் கவலையெல்லாம் மோசேட்ட பகிர்ந்துக்கிட்டாராம். நீங்களும் ஊழியத்துக்கு வந்து பாருங்கள், உங்களையும் ஒரு முக்கியமான மனிதராக ஆண்டவர் கருதுவார். என்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்காக நீங்கள் வந்துட்டீங்களோ, இந்த பைபிளை கையில் தூக்கிட்டீங்களோ, இயேசு நல்லவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களோ, என்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக முன்னால் போய் நிற்கிறீங்களோ, ஊழியத்தை தாங்குறீங்களோ, ஊழியக்காரர்களை தாங்குறீங்களோ, ஊழியக்காரங்களை நேசிக்கிறீங்களோ, அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்கிறார். உங்கள்கிட்ட வந்து ஒரு தன் கவலையெல்லாம் சொல்கிறாரு. அந்த ஊழியக்காரங்களை கஷ்டப்படுறான், இந்த ஊழியக்காரன் கஷ்டப்படுறான். ஐயோ, ஆண்டவர் உங்களை ஒரு முக்கியமான மனிதராய் வைத்து உங்களை தேடி வந்து தன் மனதில் உள்ளவைகளை எல்லாம் அவர் உங்களிடத்தில் வெளிப்படுத்தி அன்பாய் பேசுபவராக இருக்கிறார்.
என் தாசனாய் ஆபிரகாமுக்கு நான் செய்ய போவதை மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் என் பிள்ளை, என் ஊழியக்காரன், அவன்கிட்ட நான் சோதங்குமாராவை அழிக்கிறது சொல்லாமல் இருப்பேனா? ஆபிரகாம் கேளுப்பா, நான் இந்த சோதங்குமாராவுடைய பாவம் பயங்கரமாக இருக்க அழிக்க போகிறேன்ப்பா. ஆண்டவர் மனிதர்களை முக்கியமானவர்களாய் நினைத்து தன் மனதில் உள்ள அந்தரங்கமான காரியங்களை, தான் செய்ய நினைக்கிற காரியங்களை, தன் கவலைகளை அவர் வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார், அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். காரணம், மனிதர்களை, ஊழியக்காரர்களை ஒரு முக்கியமானவராக கருதுகின்றபடியினால் தானே. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஒரு ஊழியக்காரியாக இருந்து செய்தி கேட்பீர்கள் என்றால், நீங்களும் ஆண்டவருக்கு முக்கியமானவர் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கும் அவர் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துவார். உங்களிடத்தில் ஒரு நண்பனை போல் அவர் இருப்பார், பேசுவார். அவர் உங்களிடத்தில் பேசுவது மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சுகப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை சுகப்படுத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். காரணம் என்ன? அவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவருக்கு நீங்கள் தான் முக்கியமானவர்கள். உலகத்தின் பார்வையில் நீங்கள் தான் கேவலமானவர்கள். உங்களை ஒரு கணக்கிலே வைக்க மாட்டாங்க. நான் ஆண்டவரோ, தம்பி தெரியுமாடா, தெரியுமா, மிஸ்டர், எனக்கு இப்படிலாம் இருக்குப்பா மனசில். ஆண்டவர் தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுவார், உங்கள்கிட்ட தான் வந்து நிற்பார், உங்கள்கிட்ட தான் பேசுவார். உலகம் உங்களை வேண்டாம் ஓடுன்னு சொல்லும். ஆண்டவர் வா வா வா, உங்கள்கிட்ட தான் பேசணும். அதிகாலமே எந்தி, 4 மணி ஆயிட்டலாம் மகனே, எந்தி பேசணும், உங்கள்கிட்ட பேசணும்னு நான் சொல்லணும்னு சொல்லுவார். பிரியத்துக்குரிய காரணம், உங்களை மிக முக்கியமானவராய் நினைக்கின்றார். அந்த தேவன் உங்களை முக்கியமாக நினச்சி உங்கள்கிட்ட பேசுவார்னா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? வேலை தர மாட்டாரா? பிஸ்னஸை கொடுக்க மாட்டாரா? வீட்டை கொடுக்க மாட்டாரா? அற்புதங்களை செய்ய மாட்டாரா? அதிசயங்களை செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு பிரதர் செய்ய போகிறாங்க? நல்ல தைரியமாக இருங்க. இன்றைக்கு ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா, மோசேட்ட வந்துட்டு எவ்வளோ அங்கலாச்சிங்கப்பா. அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. மோசே ஒரு சாதாரண மனுஷன்ப்பா, பாடுகளுள்ள ஒரு மனுஷன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், எதுவுமே வேண்டான்னு கிடந்தார். ஆண்டவரே, அவர் தன் தலையை பூமிக்கு நுழைச்சிட்டு கிடந்தார். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் மனசெல்லாம் திறந்து பேசுகிறீங்களே, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், மனிதர்களுடைய பேரை சொல்லி என்னுடைய தேவன் சொல்கிறீங்களேப்பா, எவ்வளவு நல்ல தேவன். மனிதர்கள் மீது நீ வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு புனிதமானது. எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு தூய்மையானது. எங்கள் அன்பு தூய்மையானது அல்ல, நாளுக்கு நாள் நாங்கள் மாறுகிறோம். ஆனால் நீர் மாறாதவர், உங்களுடைய அன்பு மாறாதது, உமக்கு மாற தெரியாது, உமக்கு பொய் சொல்ல தெரியாது ராஜா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பார்கள், இப்பொழுதே அந்த வியாதி மறையட்டும், இப்பொழுதே அந்த வியாதி மறையட்டும் அப்பா, இப்பொழுதே அந்த வியாதி மறையட்டும், இப்பொழுதே மறையட்டும். மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில் இருந்தாலும், ஐசியில் இருந்தாலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். தேவனுடைய வல்லமை புறப்பட்டு சொல்லட்டும். கோணலான காரியங்களை சபைப்படுத்துவீராக. ஆயுசு காலங்கள் பெருகுவதாக. ஜீவாதிபதியே, எசேக்கியா ராஜாவுக்கு இஷ்டம் போல் ஆயுசு காலங்களை அதிகரித்து கொடுத்தவர், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆயுசு காலங்களை அதிகரித்து கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, வேலை இல்லை, எனக்கு பிஸ்னஸ் போய்விட்டது, என் கடை போயிடுச்சு, எனக்கு லட்சம் போயிடுச்சு, எனக்கு நகை போச்சு, எனக்கு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாம் நாசமாக போயிடுச்சு, எனக்கு கடன் நெருக்குது, கடன்காரங்க நெருக்கிறாங்க, என்ன பண்ணு எனக்கு தெரியல, என் தேவைகளை எப்படி யார் சந்திக்க போகிறா, இன்றைக்கி இத்தனை லட்சம் தேவை, இத்தனை கோடி ரூபாய் தேவை, இத்தனை 1000 தேவன் தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யணும். அப்படியே பாத்திரங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாக இருக்கட்டும். அநேகர் கொடுக்கத்தக்க அளவிற்கு நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கட்டும். பாலும் தேனும் அவருடைய வாழ்க்கையில் ஓடட்டும் ஐயா. கடன் என்பதே வேண்டாம், நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் எனப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேறட்டும் அப்பா. சொந்தமாய் வீடு இல்லையே, சொந்தமாய் வாகனம் இல்லையே, திருமணமாகவில்லை, குழந்தை இல்லையே, வேலை கிடைக்கவில்லை, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையே சொல்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய காத்திருத்தல் இன்பமாய் முடியும்படியாக ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்து சந்தோஷப்படுத்துங்க. வயதான தாத்தாமார் பாட்டிமார் கீழே விழுந்து விடாதபடி, வியாதியில் அவரை தொடாதபடிக்கு இரட்சகா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். கிருபையும் இறக்கமும் அவளை தாங்கட்டும். ஆண்டவரே, அப்படியே கர்த்தாவே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, வாலிபர்கள் பாவத்தில், அந்த வாலிபத்தின் பாவங்கள், செல்ஃபோன் அடிமைத்தனம், பைக் அடிமைத்தனம், கெட்ட வார்த்தைகள், கெட்ட நண்பர்கள், ஆண்டவரை போதை எல்லாவற்றிலும் விடுவித்து அவர்களை புது படைப்பாய் மாற்றுங்க. ஆண்டவரை, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, கடை வச்சுருப்பவங்க, பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருப்பவங்க, பெரிய வேலையில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ரிட்டையர்டான பீப்புள், யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உலகம் முழுக்க அத்தனை நாடுகளையும், இந்த நாட்டையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியக்காரர்களையும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாசிரி திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற நாள்தோறும் நிகழ்ச்சியிலே பார்க்குற அறிமுகப்படுத்துகிற மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை, அப்படியே தகப்பனே ராஜா, அடைக்கலான்குரிய முதியோரத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்கள் நினைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.